வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கவே முடியலை, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான தூக்கம் இருந்தது என்னால். ஆனாலும் இன்றைக்கி முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிட்றணும் அப்படின்ற மைண்ட் செட் நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் காலையில் என் பொண்ணு ஒன்று பண்ணுனா பார்த்துக்கோங்க, 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 6 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. நம்ம ஒன்று நினச்சிட்டு தூங்கினா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு, முருகன் நம்ம கூட இருக்கான்ப்பா, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எவ்வளோ டயர்ட் இருந்தாலும், எவ்வளோ பாரங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் சட்டுன்னு போகணும் அப்படின்னா நம்ம கடவுளை கும்பிட்டா மட்டும்தான் அது குறையும். நம்மளோட மைண்டும் சரி மனசும் சரி நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரே இது எனக்கு முருகன் மட்டும்தான். நான் எப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு மனசு பாரமாக இருந்தாலும் சரி, முருகன்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், வேண்டியிருக்கேன். நிறைய டைம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன். சில நேரம் ஏற்ற முடியும், சில நேரம் ஏற்றவே முடியாது. கந்தசஷ்டி விரதம் இருந்த டைமில் தான் என்னால் கண்டினியூஸாக வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சுது. இப்போல்லாம் உள்ள டைமில் எனக்கு பாப்பாவை பார்த்துக்கிற அந்த டைம் இருக்கனால என்னால் வெற்றிலை தீபம் ஏற்றி சாமி கும்பிடவே முடியலை. நேற்று நைட்டு எப்படினாலும் நாளைக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டுறணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுட்டு தான் தூங்கினேன். 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ பெரிய சோதனை எனக்குள்ளே வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லா நாளும் நல்லா தூங்குகிற பொண்ணு இன்றைக்கின்னு பார்த்து தூங்கவே இல்லை. ஆனால் சோதனைகள் வந்தாலும் நான் அவங்கள கைவிடவே மாட்டேன்னு இருக்கிற ஒரே நம்பிக்கை தரக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான். கண்டிப்பாக அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ மன நிம்மதியே இல்லாமல் இருந்தாலும் முருகன் நம்ம கூட இருக்கான். எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். எதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், எந்த கவலையும் நம்ம பட வேணாம். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே அப்பா நீ பார்த்துக்கோப்பா, நான் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு மட்டும் நீங்கள் வழிகாட்டுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க. நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்க கஷ்டங்களை நான் வெளியில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. அப்படியே ஷேர் பண்ணாலும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் உள்ளவங்கள்ட்ட நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாது இல்லையா? அந்தளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே சில பாரங்கள் இருக்கும். அந்த பாரங்களெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம இறக்கி வைப்போம். அப்படி உறுதுணையாக இருக்கேன். அப்படி எனக்கு உறுதுணையாக இருக்க ஒரே கடவுள் இவர் தான். இவரை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து என் மனசும் சரி மைண்டும் சரி நான் ரொம்ப ரிலாக்ஸாக ரிலீஃபாக தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டான வேலை என்னை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காரு. அப்படி மட்டும் கொண்டு போங்க, அந்த வேயை நீங்கள் மாற்றவே வேணான்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. டெய்லியும் அதை மட்டும்தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அதற்கான தீர்வு எனக்கு அவர் தருவாருன்னு நான் நம்பிக்கையோடு அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும் என்னோடய லைஃப்பில். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, காலையில் எழுந்திரிச்சதே லேட்டாக இந்த 6 to 7 இந்த ஹோரை நேரத்தில் விளக்கேற்றணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அதனால கடன்னு குளிச்சுட்டு வந்துட்டு குக்கரில் சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் பீக்கங்காய் சாம்பார். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பீட்ரூட் பொரியலும் பீக்கங்காய் சாம்பார் வச்சுட்டு குக்கரில் கடலையை வேக வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அடுத்தடுத்து பூஜை வேலைகளை பார்க்க போயிட்டேன். அவங்களுக்கு இந்த கொய்யாப்பழம் மாதுளப்பழம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு. இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட சேனலுக்கு உங்களோட மொபைலுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.